ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. ஓகே, சென்னையில் பிப்ரவரி 7ஆம் தேதி நம்ம வந்துட்டு ஒரு ஃப்ரீ டைரக்ட் கிளாஸ் நடத்தியிருந்தோம். ஜீவோ நிறுவனத்தின் மூலியம் சார்ந்து நிறைய பேர் கலந்துருந்தீங்க. நிறைய பேர் வந்துட்டு நம்ம சொன்ன லவ் லெட்டர்ஸ் வந்து நிறைய எழுதியிருந்ததாக காமிச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து ஈடுபாடு காமிச்சிட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை, அது எஸ்டர்டேனா கடைசி வர்த்தகம் நடைபெற்ற ஹையிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 200 புள்ளிகளுக்கு நமக்கு கேப் அப் நடக்குது. அப்போ 25,588 25,888 அப்படிங்கிற இடத்துக்கு ஓப்பன் ஆகுது. மார்க்கெட்டில் ஹை பார்த்தீங்கன்னா 25,922, லோ பார்த்தீங்கன்னா 25,780 இருக்குது. அப்போ ஓப்பன்ல இருந்து கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்துட்டு ஒரு 40 புள்ளிகளுக்கு நியர் போயிருக்காங்க. லோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 110 புள்ளிகள். அப்போ மார்க்கெட் ஹை டு லோ அப்படின்னா மொத்தமே 140 புள்ளிகள் நமக்கு டைரக்ஷன் நடந்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் 60,805, 60,876க்கு வந்துட்டு நமக்கு ஹை போயிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 70 பாயிண்ட். அங்கிருந்து லோ பார்த்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் இறங்கியிருக்காங்க. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா மொத்தமே 376 பாயிண்ட்ஸ் நமக்கு நடந்திருக்காங்க. அப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நமக்கு ரெண்டுமே நியர்பை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஓப்பன் பிலோல நமக்கு க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து இந்த கேப் அப், இவ்வளோ கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம் கால் செல்லர் வந்து பேனிக் ஆகணும். ஆனா இந்த இடத்துல கால் செல்லர் வந்து பேனிக் ஆகல. மார்க்கெட்ல வந்துட்டு கால் செல்லர் வந்து அவங்களுடைய லாசஸை புக் பண்றதுக்கு விரும்பல. ஏன்னா ஓப்பனுக்கு மேலே இல்லாத போது எப்படி அவங்க புக் பண்ண முடியும்? அப்ப இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு விலை முக்கியம் இல்லை, வித்தியாசம் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு மந்த்ரா சொல்லிட்டு இருப்போம். அந்த மந்த்ரா தான் நமக்கு இங்க இருக்கு. அப்ப அது அந்த மந்த்ரா உள்ள இருக்கனாலே மார்க்கெட் சைடுவேக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத இங்க எடுத்துக்கலாம். அப்போ ஹியூஜ் கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு ஒரு சைடுவே மொமெண்டம் போயிருக்காங்க. அந்த சைடுவே மொமெண்டம் எங்க நடந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணா நமக்கு 25,650 கால் புட்டு நேற்றைய முடிவுற்ற விலை. அதோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 206 ரூபாய். அப்ப 25,650 பிளஸ் 206 எடுத்துட்டா 856 வரும். மார்க்கெட் அந்த கோட்டை நடுநிலைய வச்சு அங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய டைரக்ஷனே கிரியேட் ஆகல. அப்ப இந்த இடம் வந்து ரொம்ப உன்னிப்பான கவனமுள்ள இடம். ஏன்னா இந்த இடம் தான் கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டு பேருமே பேனிக் ஆகக்கூடிய இடம். அப்ப இந்த இடத்துக்கு மேல மார்க்கெட் வர்த்தகம் ஆகிற வர கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டுமே இந்த 25,650 ஸ்ட்ரைக் எடுத்தோம்ல, அந்த ஸ்ட்ரைக் எடுத்தவங்களுக்கு கம்பல்சரி லாஸ்ல இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப நாளைக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி இருக்கிறதுனால இந்த இடம், அதனால 25,850 டைரக்ஷன் மூவ் கொடுக்க போறாங்க. ஸோ 25,850 ஸ்ட்ரைக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கால் ஆப்ஷன்ஸ் நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சதுன்னா மார்க்கெட்ல கால் செல்லர் பேனிக் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இதை உன்னிப்பா கவனிக்கணும். அப்ப இந்த இடத்துல புட்டை செல் அடிச்சவங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. இன்னைக்கு டிகேவும் ஆயிருக்கு. எப்படி டிகே ஆயிருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, நேற்று 25,650 ஸ்ட்ரைக் எடுத்துட்டா அதோட பிரைசஸ் 90 ரூபாய், 116 ரூபாய். இதோட ஆவரேஜ் பாயிண்ட் 103 ரூபாய் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, முடிஞ்சப்போ 25,850ஓடது 67 ரூபாய், 68 ரூபாய்ன்னு வச்சுக்கலாம். அப்ப 103 ரூபாயில் இருக்கிறவங்க என்னவா மாறி இருக்காங்கன்னா 68 ரூபாயா மாறி இருக்காங்க. அப்போ 35 பாயிண்ட் டிகே நடந்திருக்கு. அப்போ மார்க்கெட்ல இன்னைக்கு டிகே நடந்ததுனால எஸ்டர்டே புட்ட செல் அடிச்சவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ல இருப்பாங்க. கால செல் அடிச்சவங்க லாஸ்ல இருப்பாங்க. காலும் புட்டும் ரெண்டையுமே செல் பண்ணவங்க லாஸ்ல இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல இருக்கு. அப்போ புட் ஆப்ஷன்ஸை பொறுத்தவரை நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல சஸ்டெயின் ஆனா மார்க்கெட் அது வந்துட்டு ஒரு வீழ்ச்சிக்கு பொருந்தும். அதுவே கால் ஆப்ஷன்ஸோட பிரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருந்தா கால் செல்லர் ஏற்கனவே லாஸ்ல இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கிறதுனால
மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் மேலே கொண்டு போவாங்க. அப்போ இன்னைக்கு மார்க்கெட்டில் சைடுவே போயிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு டைரக்ஷன் ஸ்மோக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம் அதிகமாக. ஆனால் நடைபெறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்னைக்கு ஏற்பட்ட மாதிரியே டிகேவும் ஏற்படலாம். அப்போ 25,850 அப்படின்னு எடுத்ததுனால இங்க 2 பேர்த்தோட லோ பார்க்கும்போது நியர்பை 60 அப்படின்னா 25,910 25,790 ரொம்ப ரொம்ப இம்பாக்டட். இந்த 25,850 ஸ்ட்ரைக் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆக்டிவ் கான்ட்ராக்டோட மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்காகவும் அமைஞ்சிருக்கு. அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸும் அதே ஸ்ட்ரைக், அதே மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்டோட மிட் பாயிண்ட் ஸ்ட்ரைக்கும் இது இருக்கனால 25,850 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரைக். அப்ப அதற்கு முந்தைய நாள் 25,650னால அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போதும் 25,850. அப்ப 850க்கு மேல மார்க்கெட் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிலை பெற்றாலே கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுதா அப்படிங்கிறதையும் நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்ப இதோட பாயிண்ட்ஸ் வந்து 65 ரூபாய் அப்படின்னால நம்ம வந்து ஒரு 130 ரூபாய்னால 25,850 பிளஸ் 130 மைனஸ் 130, அப்போ 25,720 டு 25,980 நமக்கு இம்பாக்டடா இருக்க போகுது. மிட் பாயிண்ட் 25,850 இருக்க போறாங்க. அப்ப ஆக்டிவ் கான்ட்ராக்ட் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். 25,800 புட் 25,900 கால் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு புட் ஆப்ஷன்ஸ் தான், அதுக்கப்புறம் வந்து நிறைய கால் ஆப்ஷன்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்தில் 25,800க்கு கீழ் சந்தை இருந்தால் 25,800க்கு மேல் சந்தை இருந்தால் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனும், கால் ஆப்ஷன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் என்ன நடக்குது. அப்ப 25,850 25,800 ரொம்ப இம்பாக்டடான பிளேஸ். அப்ப 25,800க்கு கீழே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் சந்தை கீழ் நோக்கி போறதுக்கு உண்டான வாய்ப்பா இருக்கலாம். 25,850க்கு மேல் இருக்கிற வரை மார்க்கெட் வந்துட்டு மேல் நோக்கி போறதுக்குண்டான சந்தர்ப்பமாக மாறலாம். 800 டு 850 என்ன மாதிரி ரியாக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதை நாம் உன்னிப்பாக கவனிக்கணும். ஆப்ஷன் செயின்ல என்ன மாதிரி இருக்கு இம்ப்ளைட் வாலிட்டி அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். கால் சைடு வந்துட்டு ஒரு 10 டு 11 இருக்காங்க, புட் சைடு வந்து ஒரு 15 இருக்கிறாங்க. இப்போ மார்க்கெட் ஏற்றத்தோட நமக்கு முடிஞ்சிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இம்பேலன்ஸ்டு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கு. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இதை வேற பில்டப் ஆகாம இருந்தது, இன்னைக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே பில்டப் ஆயிருக்கு. 25,800 புட்டில் அதிகமானதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 26,000 காலில் முடிஞ்சிருக்காங்க. அப்போ மார்க்கெட்டோட மொமெண்டம் 25,800 டு 26,000க்குள்ள இருக்க விருப்பப்படுறாங்கன்னு தோணுது. ஆனால் இதுக்கப்புறம் ரேஞ்ச் நமக்கு இம்பாக்டா மாறும்போது அதனுடைய மார்க்கெட்டோட எக்ஸ்பென்ஷன் எப்படி மாறுது அப்படிங்கிறதை நாளை தினம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதனால பிரேக் ஈவன் சீசாவோட மிட் பாயிண்டா நம்ம எடுக்கிறது 25,850. ஸோ 25,850 ஸ்ட்ரைக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஆனால் கேப் அப் நடந்ததுக்கு அப்புறம் சைடுவே போனதுனால மார்க்கெட்ல கால் செல்லரும் பேனிக் ஆகல, புட் செல்லரும் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு. அதனால இந்த நாளை தினம் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுமானா கிரியேட் பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்கு. அதனால ஆப்ஷன்ஸ் ட்ரேடர்ஸ் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.